இந்தியாவை உலுக்கி இருக்கிற கரூர் துயரத்தில் தாவேகாவினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது குறித்து நமது செய்தியாளர் மதியழகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மதியழகன், இந்த கூடுதல் தகவலை சொல்லுங்க. கரூரில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த தகவலை நாம் பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் தற்பொழுது 4 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. காவல்துறையினரை பொறுத்தவரை பிஎன்எஸ் சட்டப்பிரிவுப்படி 109, 110, 125B மற்றும் 223 ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் கரூர் மேற்கு மாவட்ட தாவேகாவினுடைய செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது கொலையாகாத மரணம், மரணம் விளைவிக்கும் செயல் மற்றும் பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அஜாக்கிரதையாக நடந்து கொள்வது மற்றும் அரசு அதிகாரிகளினுடைய உத்தரவுகளை பின்பற்றாதது ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகள் மீதும் இந்த மாதிரியான வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறதா, இல்லை இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா மதி? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மரணம் ஏற்பட்டு இருக்கிறது. மரணம் என்றாலும் கூட ஒரு சில எண்ணிக்கை குறைவாக கூட 40 என்ற எண்ணிக்கையில் இருப்பதன் காரணமாகவே கொலை முயற்சி வழக்கு நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. கொலை முயற்சி வழக்கு, அதே போல கொலையாகாத மரணம், கல்பபிள் ஹோமசைடு என்று சொல்லக்கூடிய கொலையாகாத மரணம், அந்த பிரிவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த அறிவுறுத்தல்களும் உத்தரவுகளும் பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதன் காரணமாகவே 225 பிரிவு பயன்படுத்தப்பட்டு அரசு அதிகாரிகளினுடைய உத்தரவை பின்பற்றவில்லை என்ற ஒரு பிரிவும் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் 125B பொறுத்தவரை வேண்டுமென்றே அஜாக்கிரதையாக நடந்து கொண்டது. அதாவது கடும் காயத்தை அல்லது அவர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அஜாக்கிரதையாக நடந்து கொண்டது என்ற வகையில் தான் 125B சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அதாவது முதல் 2ஐ பொறுத்த வரைக்கும் கொலை முயற்சி, இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததற்கு இவர்கள் காரணம். அதே வேளையில் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்த கட்டுப்பாடுகளை இவர்கள் பின்பற்றவில்லை. எனவேதான் அடுத்த 2 பிரிவும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை காயம் இது போன்ற நிகழ்வுகள் மட்டுமே அங்கு நடந்திருக்கும் பட்சத்தில் அந்த கொலை முயற்சி அல்லது கொலையாகாத மரணம் 2 பிரிவுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தனை மரணங்கள் அங்கு நிகழ்ந்ததன் காரணமாகவே இந்த முதல் 2 பிரிவுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.